ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன்டா, ஈத் ப்ரிப்பரேஷன்ஸ், அதே மாதிரி வந்து ஈத் டேயில் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி 2 வீடியோ ஒன்றுக்கு சேர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் வந்து எல்லாமே ஒரே நாளில் செய்யலை. எங்களே வந்து ஈத் வந்து ஃப்ரைடே தான் வந்தேன். அந்த வீக்லேயே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று செய்வோம்னு சொல்லி நல்லா பிரிச்சே வச்சுட்டு, அதனால் வந்து என்ன பெருசாக ஒரு ரஷ் ஒன்று இக்கல்ல. முதல்ல வந்து செஞ்சது வந்து ரவா லட்டு தான் செஞ்சு வச்சேன். கொஞ்சம் பயம் இல்லாமல் செய்யலுமான ஒரு ஸ்வீட்டுன்னா எனக்கு ரவா லட்டு தான். ஸோ அதை நான் எப்போவுமே செஞ்சு வச்சுறேன். அதே மாதிரி இந்த இதுக்கும் செஞ்சேன். நான் வந்து மண்டே செஞ்சு வச்சது 1 மந்த் மாதிரி எல்லாம் வச்சாலும் அது ஒன்றுமே ஆகல. அதனால வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாகவே செஞ்சு வச்சதை செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு வச்சா எவ்வளோ ஆழம் மிக்கும். அது அதே மாதிரி ஒரு சிஸ்டர் ஒன்று கேட்டிருந்தேன், என்ன நெஞ்சுக்கு கொட்ட ரிவ்யூ அப்படி தான் கேட்டிருந்தேன். என் குக்கரை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்து என்னமான இஷ்யூ இருந்தால் அப்படின்னா எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலும் வாரண்டிக்கிற அப்படின்னா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸுக்குள்ளுக்கு வந்து அவங்க புதிய வந்து ஒரு யூனிட் ஒன்று தருண்டு அப்படி கிடைச்சதுதான் எனக்கு. இது வந்து 15 இல்லாட்டி வந்து 16 in 1 என்றது. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுற வந்து எப்போவுமே வந்து ப்ரெஷர் குக்கருக்கும் ஏர் ஃப்ரையருக்கும் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து டெய்லி யூஸ் ஆகுற மாதிரி. ஸோ அதை வீக்லேயே வந்து என் குக்கர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுமே நான் குயிக்காகவே கோல் பண்ணி அதை ஃபெஸ்ட்டுக்கே செஞ்ச வேலை வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொண்டது தான். என் ஈட் டேக்கு வந்து எப்படியுமே வந்து குக்கர் எப்படியுமே வேணும். அதே மாதிரி வந்து ஒன்று வந்து செஞ்ச வந்து ரவா லட்டு, அடுத்த வந்து நான் செஞ்ச வந்து பெனி கஜு விற்கிறதானே, ஸ்ரீலங்காவில் விற்கிறதுக்கும் தானே. இதுதான் நான் செஞ்சேன். ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நல்லா வந்து அதனால் வந்து அதை ரெசிபியமாக இங்கே எடுத்துக்கொண்டு வந்தேன். அதுக்கு வந்து சுகர் சிரப் வேணும். அப்படி இல்லாட்டி வந்து இப்படி நான் இன்றைக்கு எடுத்த வந்து கருப்பட்டி. உங்களுக்கு வந்து சுகர் சிரப்பை போட்டும் செய்யலும். நான் வந்து கருப்பட்டி போட்டு தான் செஞ்சேன். என் பேபிக்கு எப்படியுமே நான் இதை கொடுப்பேன். அதனால் வந்து நான் கருப்பட்டியே சேர்த்தேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட அளவெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். உங்களுக்கு செய்கிற டைமும் பார்க்கலும். நான் மொத்தமாக 1.5 கப் மாதிரி சேர்த்தேன். இப்படி வந்து கருப்பட்டியை வந்து நல்லா வெட்டி எடுத்து கப் மாதிரி தான் நான் சேர்த்தேன் மொத்தமாகவே வந்து. அதுக்கு வந்து எங்களுக்கு வேண்டிய சேர்க்கலும் வேண்டிய நட்ஸ் ஜாதி செசமி சீட்ஸும் கெஷ்யூ நட்ஸும் பீனட்டும் எடுத்தேன். உங்களுக்கு வேணுன்னா ஆமண்ட்ஸும் அடிக்கலும். அப்படி இல்லாட்டி எது சரி ஒண்டிக்கிறதானே அதில் கூட செய்யலும். முதல்ல வந்து செசமி சீட்ஸ் இருக்கிறதானே அதை கொஞ்சம் நான் வறுத்து இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து அதே பேனுக்கு நான் வந்து வெட்டி வச்ச கருப்பட்டியை தான் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வந்து நான் தண்ணியும் சேர்க்குறேன். கருப்பட்டியை சேர்த்த உடனே தண்ணி சேர்க்கணும், இல்லாட்டி வந்து கருப்பட்டி தீய தொடங்குறோண்டு. மிச்சம் தண்ணியில் ஒரு வந்து 1/2 கப் மாதிரி தான் நான் சேர்த்திக்கிறேன். 1.5 வந்து கருப்பட்டிக்கு 1/2 கப் மாதிரி நான் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது இல்லாட்டி வந்து அது தீரத்துக்கான சான்ஸ் சேர்க்குறேன். அது மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருந்தால் அது வந்து திக்காக தொடங்கும். 2 விரல் இருக்கிறதானே 2 விரலை இப்படி ஒட்டி இப்படி எடுக்க போக்குள்ள நடுவில் வந்து ஒரு லைன் ஒன்று வந்தால் அதை பதம் சரின்ற அர்த்தம். அதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதில் நாங்கள் வேறையாக வெட்டி வச்சுக்கிற நட்ஸ், அதே மாதிரி வந்து வறுத்து வச்சுக்கிற செசமி சீட்ஸ் எல்லாம் மிக்கிறதானே அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணினாலே அது எல்லாமே நல்லா ஒட்ட தொடங்கும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். கட்டாயமாக வந்து ஸ்பூனுக்கு வந்து அதே மாதிரி வந்து கட் பண்ணுற நைஃப் இருக்கிறதானே அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஆயில் பூசோ மேலும் அப்படி இல்லாட்டி பட்டர் பூசோ மேலும் நான் எல்லாத்துக்குமே வந்து கீ தான் பூசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அது நாங்கள் வேற ஒரு ட்ரேல போட்டோம்னாலும் கொஞ்சம் கீயனமான பூசி அதுக்கப்புறம் வந்து அதில் போடலும். அப்படி இல்லாட்டி வந்து இப்படி பாஷ்மெண்ட் பேப்பர் இருக்கிறதானே அதுக்கு மேலே வந்து இப்படி போட்டு பரத்தி வச்சோம் மேலும். ஏண்டா வந்து அப்போ தான் ஈஸியாக கலண்டு வரும்.
நான் போட்டு நல்லா பரத்தி வச்சுட்டு மிச்ச நேரம் இல்லை கொஞ்சம் வந்து ஓமாகறதுக்கு விட்டேன். அது ஒட்டா தனிக்கு ஓமாகறதுக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தேவையான டிசைனில் கட் பண்ணி எடுத்தால் சரி. அதுக்கப்புறம் வந்து நல்லா கூல் டவுன் ஆகின அப்புறம் வந்து அதோட செடிக்கலும் இல்லாட்டி வந்து நல்லாவே கூல் டவுன் ஆகின அப்புறம் கட் பண்ண கஷ்டமாயிக்கும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். சரியான ஈஸியாக ஒரு ரெசிபி. நான் நினச்சி இது கஷ்டமாயிக்கும் ஏன்னா நான் எத்தனையோ பார்த்திக்கிறேன் சரி வரல அப்படியெல்லாம் பார்த்திக்கிறேன். அப்படி எல்லாமே இல்லை, குயிக்காகவே சரி வந்து அது ஈஸியான ரெசிபி. பெருசாக இன்க்ரீடியன்ஸும் இல்லை. உங்களுக்கு கருப்பட்டி பதிலாக வந்து சுகரும் போடலும் சுகர் சிரப் மாதிரி செஞ்சு அப்படி தான் செய்கிற போல். எனக்கு பெருசாக வந்து சுகர் சிரப் எல்லாம் வந்து சரி வாரதே இல்லை. அதனால தான் நான் வந்து ரிஸ்க் ஒன்றுமே எடுக்காமல் நான் கருப்பட்டிக்கே போனேன். அதையும் ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு வச்சா சரி, அதுவும் ஒன்றுமே ஆகாது, எவ்வளோ காலத்துக்கும் வச்சேலும். இதை நான் வந்து டியூஸ்டே தான் நான் இதை செஞ்சு வச்சேன். ஏன்டா ஃப்ரைடே தானே ஏது. அதுக்கு பிறகு வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்ரீலங்கன் க்ரோசரிஸ் கொஞ்சம் முடிஞ்சிருந்து. நார்மலி நாங்கள் பெய்த்து வாங்குறேன். ஆனால் இதை டைம் நான் என்ன செஞ்சேன்டா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினேன். இதுவும் நெக்ஸ்ட் டே டெலிவரி தான். எனக்கு குயிக்காகவே வந்துச்சு. ஹலால் மீட்டும் இந்த அதே மாதிரி வந்து ஃபிஷ் எல்லாம் இந்த பெருசாக ஆர்டர் பண்ணாமல் தேவையானதை மட்டும் ஆர்டர் பண்ணி கொண்டு போக்கு. இது இவங்கள்ட்டே வந்து வெஜிடபிள்ஸும் ஆர்டர் பண்ணேன். அந்த கறிக்கொச்சிக்காய் எல்லாம் இருக்குதானே, கறிக்கொச்சிக்காய் மற்ற வந்து டொமேட்டோஸ் அதெல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ஏன்னா எப்படியுமே ஈத் அண்டைக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து அதெல்லாமே தேவை. நான் அதே அண்டு அச்சாரையும் செஞ்சு வச்சேன். அப்போ ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஏன்டா ஈட் மெனுவில் வந்து அச்சாரும் இந்த ஆனால் என்கிட்ட டேட்ஸ் கொஞ்சமாக மிக்கல. சரி பரவாயில்ல, டேட்ஸ் இல்லாமலே செய்வோம், என்ன தான் நடக்கிறேன்னு பார்ப்போம்னு அதையும் நான் செஞ்சேன். அதுக்கு நான் நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3/4 கப் மாதிரி வினிகர் எடுத்திக்கிறேன். அதோட வந்து எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். சின்னமன் ஸ்டிக் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினேன். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகினது பிறகு வந்து நான் ஒரு 1/2 கப் மாதிரி வந்து கருப்பட்டி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சுகர் சேர்த்தேன். ஏன்னா டேட்ஸ் சேர்த்தா தான் ஒரு திக்கான பேஸ்ட் ஒன்று மாதிரி வரும். சுகர் சேர்த்தா கொஞ்சமான திக்காகிறதுக்காக தான் நான் சேர்த்தேன். ஏன்னா வந்து டேட் சிக்கல்லே அதனால் சேர்த்துட்டு அதை கருப்பட்டிக்கிறதானே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருந்தேன். ஏன்னா அதை கருப்பட்டி கரையணுன்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து அது பாயில் ஆகிறதானே, பாயில் ஆகின அப்புறம் வந்து நான் ஆஃப் பண்ணினேன் குக்கரை. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆஃபம் வந்து காடமன் சேர்க்கணுன்றது. அப்புறம் குயிக்காக வந்து காடமன் இடிக்கிறதானே ஒரு 3 காடமன் மாதிரி அதை இடித்து சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து மஸ்டர்ட் பவுடர் சேர்த்தேன் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து தேவையான அந்த அச்சாருக்கு தேவையானதை சேர்த்தா சரி. நான் இன்றைக்கு சேர்த்த வந்து ஷெலட்ஸும் கேரட்டும் கறிக்கொச்சி கேட்குறதானே நான் அதான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து கறிக்கொச்சிக்காய் பதிலாக வந்து க்ரீன் சில்லியும் சேர்க்கலும். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆறுனத்துக்கு பிறகு வந்து அது ஆல்ரெடி ஆறித்தானே இருக்கிறேன். அப்புறம் பாக்ஸானில் போட்டு வச்சா சரி. டேட் சேர்க்கலன்னு சொல்லி வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கவே இல்லை. டேஸ்ட் வந்து நல்லா தானே இந்த டேட் சேர்த்திருந்தா கொஞ்சம் ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்திக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு குறையுமே இக்கல, நல்லா தானே இந்த அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து என்ன முடிஞ்சு வந்திருந்தேன். நான் வந்து கார்லிக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வேலையுமே செஞ்சு வச்சு அப்போ தானே ஈஸியாக இருக்கும். ஏன்னா குக் பண்ணக்கிட்ட வந்து ஜிஞ்சர் கார்லிக் இடிச்சிக்கிறத விட இப்படி செஞ்சு வச்சா ஈஸி. இது வந்து எல்லாம் வென்ஸ்டே செஞ்சதுனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதே மாதிரி வந்து மெயினாக வந்து டொமேட்டோ அனியன் நிற்கிறதானே அதெல்லாம் கட் பண்ணி வேறு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா ஈத் வந்து ஃப்ரைடே, நான் எல்லா வேலையுமே வந்து நான் இப்போ தேர்ஸ்டேயே செய்வேன். அப்படின்னா குக் பண்ணுற கரீஸ் எல்லாம் தானே நான் எல்லாமே தேர்ஸ்டே தான் செய்கிறேன். நான் ஈத் டேயில் வந்து நார்மலி எந்த வேலையுமே செய்கிறது வச்சிடல.
இதுக்கு வந்து மெனுவில் வந்து நான் ரைஸ் அண்ட் கறி தான் சூஸ் பண்ணேன். எப்போவுமே வந்து ரைஸ் அண்ட் கறி தான். அது வந்து எங்களோட மாமி வீட்டில் இருக்கிறதானே எப்போவுமே வந்து ரைஸ் அண்ட் கறி தான் செய்கிறேன். ஸோ அது எங்களுக்கும் பழகி. கறீஸ் எல்லாமே நான் செஞ்சு வச்சுறேன் இதுக்கு ப்ரீவியஸ் டே. அப்போ ஈட் டேயில் வந்து எப்படின்னா ரைஸை மட்டும் வச்சு சிக்கனை மட்டும் பேக் பண்ணி எடுக்கிறேன். நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு செய்கிறத விட வந்து நல்லாவே ஈஸி. அது கொஞ்சம் பெரிய ரெஸ்ட்டாக இருக்கும் ஈட் டேயில். களியாக்கறிக்கு தேவையான ஏர் ஃப்ரையரில் வந்து அபஜினையும் பொட்டேட்டோவையும் வந்து நான் ஏர் ஃப்ரையரில் போட்டுறேன். அதை டர்மரிக் பவுடர் போட்டு சால்ட் போட்டு அப்படி தானே வந்து பொரிச்சு எடுக்கிறேன்னா அப்படியெல்லாம் இல்லை. நான் சும்மா வெட்டி போட்டு ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். எனக்குண்டா எந்த டிஃப்ரெண்ட்டும் விலங்குறதுல எல்லாம் ஒரே டேஸ்ட் தான் வர. அதே மாதிரி வந்து பொட்டேட்டோ கறியும் நான் செஞ்சு வச்சுருப்போமே. எப்போவுமே அதுக்கு வந்து பேனில் பொட்டேட்டோ வைக்கிறதானே அதை சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பேனில் மஸ்டர்ட் சீட்ஸ், ஃபெனல் சீட்ஸ், கியூமின் சீட்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து நான் அனியன் சேர்த்திக்கிறேன். ஒரு ஹாஃப் அனியன் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதோட வந்து காஞ்சு கொச்சி கேட்குறதானே நான் அதை தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக வந்து க்ரீன் சில்லி சேர்க்கலும். ஆனால் நான் எப்போவுமே வந்து நான் இதை தான் சேர்க்குறேன். மற்ற வந்து கறி லீஃப் வைக்கிறதானே உங்களுக்கு அதுவும் சேர்க்கலும். எனக்கு இந்த ஆனால் போட மறந்து அதையும் சேர்த்துட்டு நல்லா அனியன் வதங்கி வந்ததுக்கு பிறகு வந்து நல்லா திக் கோகோனட் மில்க் இருக்கிறதானே அது 1 கப் மாதிரி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்டா இன்னும் கிரேவி வேணுமெண்டா அதை விட கூட சேர்க்கலும். சேர்த்துட்டு அதோட வந்து டர்மரிக் பவுடர், கியூமின் பவுடர், கறி பவுடர் சேர்க்குறேன். எல்லாமே 1 டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு சால்ட்டும் சேர்த்துட்டு அது நல்லா பாயிலாகி வரப்போக்குள்ளே வேறையாகவே அவிச்சு வச்சுக்கிற பொட்டேட்டோ வைக்கிறதானே அதைத்தான் சேர்க்குறேன். அவ்வளோதான், அதுவும் ரெடி. ஒவ்வொரு கறியாக வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். செய்ய டிக் பண்ணி கொண்டு அப்போ தானே ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அதே மாதிரி வந்து நான் பார்த்தா ஜேம் செய்வோம்ண்டு. நான் இந்த முறை மெனுவில் எப்படி சூஸ் பண்ணால் முந்தி இப்போண்டா அப்படி கதைக்கும் முந்தி வந்து ஸ்ரீலங்காவில் வெட்டிங்க்கு போனேன் அப்படின்னா ரைசங்கறி வைப்பாங்க தானே. ரைசங்கறி வைக்கிறதுல முந்தி நான் சொல்கிற வந்து பொட்டேட்டோ கறி ஒன்று வச்சுக்கோம். மற்ற முந்தி வந்து பீன்ஸ் கறி எல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ அதை ஆஃபம் வந்து நான் அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சேன். பீன்ஸ் செய்யலை, ஆனால் நான் ஜேம் செஞ்சேன். ஜேமுக்கு நான் இன்றைக்கி சேர்க்குறேன்னு நான் வந்து டொமேட்டோ அதே மாதிரி வந்து பைனாப்பிள் அதெல்லாம் தான் சேர்க்குறேன். டொமேட்டோ வந்து ஒரு 3 மாதிரி எடுத்துக்கிறேன். அது மேலால் ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு பாயிலிங் வாட்டர் இருக்கிறதானே நான் அதை தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு அதை நான் நல்லா வந்து பாயில் பண்ண வச்சுறேன். அப்போ டொமேட்டோ வந்து குயிக்காக சாஃப்டாகி வரும். அதோட வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பீட்ரூட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு பீட்ரூட் சேர்க்க தேவையில்லை, ஆனால் பீட்ரூட் வந்து சேர்த்தா அழகான ஒரு கலர் உண்டு வரேன். அதோட வந்து பப்பாயா அதெல்லாம் சேர்க்கலும். ஆனால் என்ன டீக்கிறத வச்சு நான் செஞ்செடுத்தேன். டொமேட்டோ வந்து அது வந்ததுக்கு அப்புறம் வந்து மேலே இருக்கிற தோல் இருக்கிறதானே அது தேவையில்லை. அதை நாங்கள் வந்து வேறே எடுத்துட்டு அது குயிக்காகவே கலண்டு வரும். வேறே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ நல்லா வெட்டி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் பேனுக்கு சேர்க்குறத சேர்த்துட்டு அதோட வேறையாக வெட்டி வச்சுக்கிற பீட்ரூட் இருக்கிறதானே பீட்ரூட்டையும் பைனாப்பிள் இருக்கிறதானே நான் அதை தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கருப்பட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுண்டா வந்து சுகர் சேர்க்கலும். கருப்பட்டி எனக்கேன் கருப்பட்டி வந்து எப்படின்னா ஓகே, ஆனால் அந்த எக்ஸாக்டாக டேஸ்ட் வரணும் அப்படின்னா ஒயிட் சுகர் தான் சரி. நான் எனக்கிட்ட வந்து ஒயிட் சுகர் இல்லை, அதனால் வந்து நான் கருப்பட்டி சேர்த்தேன். கருப்பட்டியை சேர்த்துட்டு டொமேட்டோ அந்த பீட்ரூட் எல்லாம் தண்ணி இடுந்தானே அதனால் வந்து தண்ணி ஒன்று ஊற்ற தேவையில்லை. அதை நல்லாவே வந்து கொதித்து வச்சா சரி. அதோடு வந்து நான் காடமனும் சினமன் ஸ்டிக்கும் சேர்த்திக்கிறேன் அந்த ஒரு நல்ல ஒரு வாசம் வரணுன்றதுக்காக. அதோடு வந்து நான் சுகரும் சேர்த்தேன். என்னதான் வந்து சுகர் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்தேன். ப்ரௌன் சுகர் கருப்பட்டி என்னதான் சேர்த்தாலும் எக்ஸாக்டாக டேஸ்ட் வேணும்டா ஒயிட் சுகர் தான் சரி வர இடத்துல.
பட் ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருந்தால் ஆனால் எக்ஸாக்டாக வந்து அந்த டேஸ்ட் வரல. இவ்விடத்துல வந்து நான் செஞ்ச பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பைனாப்பிள் இருக்கிறதானே அதை கிரைண்ட் பண்ணி போட்டிக்கணும். சரி கரையும்ன்ற ஒரு நட்பாசலை வந்து அப்படி போட்டேன், ஆனால் அது கடைசி வரங்காட்டியும் கரையவே இல்லை. இல்லை குக் பண்ணுற வேலை எல்லாமே நான் முடிச்சுட்டு வந்து நான் மேலே தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மிக்கிறதானே அதெல்லாம் எடுத்து வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து 6:30 வந்து ப்ரேயருக்கு நாங்கள் போகணும். அப்போட்லேருந்து 6க்கான லீவ் பண்ணணும். மார்னிங் கிளம்பி எல்லாம் வந்து செய்ய இயலவே இல்லை. ஏன்னா ஒஷெல்லாம் கொடுத்து தானே கொண்டு போகணும். ஸோ வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக கொண்டதுக்காக என்னால் ஏழுமான எல்லாமே நான் ப்ரீவியஸ் டே செஞ்சு வச்சேன். டேயில் வந்து எதுவுமே நான் செய்கிறது வச்சவே இல்லை. இதுதான் ஜேம்ட கலரை பார்த்தா விளங்கும் ஒரு அழகான கலர் ஒன்றில் வந்து இந்த ஜேம். ஆனால் அதை பைனாப்பிள் சங்கிக்கிறதுனே அது மட்டும் அப்படியே அது கரையல்ல, அது கரையிறல போல். அதோட வந்து சிக்கன் இருக்கிறதானே சிக்கனையும் வந்து நான் மெரினேட் பண்ணி வச்சேன். சிக்கனையும் மெரினேட் பண்ணி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சேன். அப்போ நெக்ஸ்ட் டேக்கு வந்து டேக்கு வந்து எனக்கு எதை வேலையுமே இருக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இடியாப்பம் தான் சூஸ் பண்ணினேன். ஏன்டா எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து இடியாப்பம் தான் செய்கிறேன். நான் நார்மலி வந்து இடியாப்பம் செய்யலைங்க. உண்டை வாங்கலும்டா வாங்குகிறேன். அப்படி இல்லாட்டி வந்து பராட்டா தான் போட்டு எடுக்கிறேன். அதுக்கு வந்து இடியாப்பத்துக்கு வந்து சிக்கனும் தால் கறியும் செஞ்சுக்கிறேன். க்ரீன் பீஸ் கறி, பீஃப் குருமா அதெல்லாம் வந்து நான் செஞ்சு வச்சு இந்த நெக்ஸ்ட் டே வந்து லஞ்சுக்கு. நாங்கள் வந்து ஈதுக்கு வந்து 6:30 ப்ரேயருக்கே நாங்கள் போனேன். 4 வந்து ப்ரேயர் நடக்கிறேன். மழைண்டா அந்தாண்டு ஃபுல்லாகவே சரியான மழை. அது ஒரு மழை இருக்கும் பாருங்க, நிற்கவே நிற்காது, அப்படி ஒரு மழை தான். நாங்கள் எப்படின்னா நார்மலி மார்னிங்கோட ப்ரேயருக்கு எப்போவுமே போகிறதானே போய்த்து வரப்போக்களே வந்து என் பேபி தூங்குறோம். அவள் வந்து 5 o'clock கிளம்பினது. எப்போவுமே இதண்டைக்கு அவள் வழியாக எழுப்புறேன். அவளோட சேர்த்து எப்படியுமே நானும் கொஞ்சம் தூக்கி எழும்புறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நிம்மதியாக தூங்குற எலும்பி குக் பண்ணணும் வந்த வேலை இருக்காதுன்னு. ஸோ தூங்கி எலும்பின அப்புறம் தான் வந்து நான் எப்போவுமே வந்து ரைஸை வச்சுறேன் ரைஸ் குக்கரில். மெனு என்னென்னா வந்து கீ ரைஸ், பீஃப் குருமா, களியா, க்ரீன் பீஸ், பொட்டேட்டோ கறி, மற்ற வந்து சிக்கன், அதோடு வந்து ஜேம், அதோடு வந்து எனக்கிட்ட பீஃப் சம்பல் என் ஃப்ரெண்ட் அனுப்பினது. நான் அதை வந்து அவன் மிச்ச நாள் அனுப்பி நான் அதை ஃப்ரீஸ் பண்ணியே வச்சுருந்தேன். நான் தேவைப்படுன்றதுக்காக நான் அதைத்தான் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்தேன். லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் தூங்கி எழும்பினது தானே. ஸோ நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு 3:30 கிட்டால் வந்து நாங்கள் வெளியில் போனேன்டா சாஃப்ட் ப்ளே ஒன்றுக்கு தான் போனேன். நான் வேறு பிளேன் வச்சிருந்தேன். ஆனால் மழையே ஃபுல் டைம் விடாத மழைன்றதுக்காக இனி வேறு பிளேன் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிட்டு சரி அப்போ சாஃப்ட் ப்ளேக்கு கூட்டி கொண்டு போகும் அவள் சரின்னு சொல்லி அங்கே தான் போனேன்.
3:30 செஷனை தான் புக் பண்ணினேன். புக் பண்ணிவிட்டு அங்கே 2 hours இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து டின்னர் எடுத்தேன். புக் பண்ணதெல்லாம் நீந்து தானே, ஸோ ரைஸ் கறி எல்லாமே இருந்து டின்னர் எடுத்துகிட்டு அப்படியே தூங்கினேன். அவ்வளோ ஃபுல் டேயும் மழையாகத்தான் நீந்தேன். பெருசாக ஒன்றுமே சரியில்லை, பட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருந்துச்சு. நாங்கள் இப்படி தான் எங்களோட இதை வந்து இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணினேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் உங்களோட இதை நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கொண்டு நான் நினச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது பாருங்க, டேக் கேர், பாய்.